ஜெய் ஸ்ரீராம். அயோத்தியோடைய 3வது வீடியோ இது. நான் அயோத்தி பயணத்தில் என்ன உணர்ந்தனோ அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோட 3வது வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்னென்னா, நாம் இங்கேருந்து தனியாக போகிறோமேன்னு சொல்லி திருச்சியிலேருந்து என்னுடைய ரயில் பயணம் அயோத்திக்கு போகுது. அந்த ரயில் பயணத்தில் கிட்டத்தட்ட நான் 2 நைட்டு 2 பகல் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஒரு நண்பரும் கிடையாது. எனக்கு தோணுதெல்லாம், அப்பா பகவானே, ஸ்ரீராமரே, நமச்சிவாயரே, அப்பனே, என் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி, என் சிவபெருமானே நீ தான் எனக்கு துணைக்கி வரணும், ஆஞ்சநேய பகவானே நீ எனக்கு துணைக்கி வரணும்னு சொல்லி ஸ்ரீராம ஜெயத்தையுடைய புத்தகத்தில் கிட்டத்தட்ட ரயில் பயணம் முழுது எழுதுவது தான் எனக்கு தோணுன ஒரு விஷயம். எழுதிட்டே நம்ம போனோம். தத்ரூபமாக சொல்ல போகிறேன், நாம் ரயில் பயணத்தில் ஸ்ரீராம ஜெயம் எத்தனை ஆகுதோ நமக்கு தோணும் போதெல்லாம் நான் எழுதி கொண்டே போகணும்னு சொல்லி அது ஒரு முடிவில் தான் நான் ரயில் பயணத்தில் கிளம்புனேன். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி ரயில் பயணம் முழுசாக நான் எழுதி கொண்டே போய்கிட்டு இருக்கேன். அப்படி கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிப்போச்சு. விடிஞ்சா நான் இறங்கணும். எனக்கு ஒரு ஆசை, இந்த சிங்கிச்சா கூடிய ஸ்ரீ ராமநாமர் சொல்லக்கூடிய ஒரு சிங்கிச்சா இருக்கும் இல்லைங்களா, இதை நான் கொண்டு போயிருந்தேன். அயோத்தியில் ஏதாவது ஒரு இடத்துல நான் ராமநாமத்தை பாடணும், எனக்கு தெரிஞ்ச பஜனை நான் பாடணும்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். வாய்ப்பு கிடச்சா நான் ரயில்லையும் நம்ம பாடணும்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கிடையில் 2 நாள் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். என்னை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் குரூப், கிட்டத்தட்ட அவங்க 6-7 பேர் ஒட்டுக்காக வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க, அம்மா சாப்பிட்டீங்களா, தனியாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, தனியாக ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு இருக்கீங்க, அயோத்திக்கு போகிறீங்களா, அந்த குரூப்பில் என்கிட்ட பேசுகிறாங்க. எல்லாம் நம்ம தமிழ் ஆளுங்க தான். ஆமாங்க ஐயா, நான் அயோத்திக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னோடய சூழ்நிலை இன்றைக்கி நான் தனியாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா, அவங்க கூட ஸ்ரீராமரே வந்துக்கிட்டு இருக்காரு, ஆஞ்சநேய பகவானே உன்னை கூட்டி கொண்டு போயிட்டுருக்காங்க அது சொல்கிறாங்க. உடனே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, வாம்மா பஜனை பாடலாமான்னு கேட்குறாங்க. நான் நினச்சி கொண்டிருந்தது, இங்கே பஜனை பாடினா நல்லா இருக்குமே, பகவானே ஸ்ரீராமரே ஆஞ்சநேய பெருமானேன்னு சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் என் சிவபெருமான் என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்தில் எனக்கு அறிமுகம் பண்ணி, வாமா ராமஜெயம் பாடலான்னு சொல்லி என்னை கூட்டி கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 3வது இடத்துல, நான் உட்காந்துருக்கிற இடத்துல 3வது இடத்துல அவங்க தான் உட்காந்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ராமஜெயம் பாடுறோம். ஒட்டுமொத்த ட்ரெயினே திரும்பி பார்க்குறாங்க. ராம 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 ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஹனுமன் இருக்க ஏது பயம்னு சொல்லி ராமநாமத்தை பாடா 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 எல்லாமே எங்கே சுற்றி தான் உட்காந்துருக்காங்க. பார்க்கவே அந்த நேரம் ஸ்ரீராமரே ஆஞ்சநேய பகவானே என்னை ராமரை பார்க்க கூட்டி கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி உடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அந்த ரயில் பயணத்தில் நாங்கள் பாடின பஜனை நேரம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. பஜனையெல்லாம் முடிஞ்சுதான் ஒருத்தரோட ஒருத்தர் அறிமுகம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லி எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுடைய ஈரோட்லேருந்து ஒருத்தர், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர், இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து தான் எல்லாம் சென்னையில் ட்ரெயின் ஏறியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் வெளில வந்தது. அதில் சில 2 பேர் மட்டும், ஒரு ஐயா ஊனம் ஓட்டுறவர், அவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லாமலே வந்திருக்கார். வீட்டில் போய் கேட்டிருக்காங்க, அயோத்திக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி வீட்டில் பிறகு பார்த்துக்கலாம், பிறகு போய்க்கலாம்னு சொல்லி அவங்கள உதாசீனப்படுத்திருக்காங்க. ஆனால் அந்த ஐயாவுக்கு கிட்டத்தட்ட 76 வயசாகுது. இல்லை, நான் எப்படியாவது போய் ஸ்ரீராமரை பார்த்துடணும்னு சொல்லி வீட்டிலேருந்து சொல்லாமலே 2 துணி மட்டுமே எடுத்துக்கிட்டு சென்னை சென்னைக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க வீட்டில், நான் இந்த மாதிரி அயோத்தியா போயிட்டுருக்கேன். அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும்போது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் ஒரு விசேஷமே கிடையாது, ஆனால் ஒரு தனி பெண்ணா நீ வந்திருக்கே பாருமா, இதுதான்மா விசேஷம்னு சொல்கிறாங்க. அது இடத்துல அவங்கெல்லாம் எனக்கு ஸ்ரீராமராக தெரிஞ்சாங்க. அந்த ஐயாவுக்கு நான் சொன்னேன், ஐயா நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, மீண்டும் நீங்கள் அயோத்தியில் ராமரை கும்பிட்டுட்டு மீண்டும் திருப்பி நாம் வீட்டுக்கு வர வரலி உங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் சொல்லி அந்த ஐயாவுக்கு வாக்கு கொடுத்து, பிறகு இன்னொரு அண்ணா மணிகண்டன் அண்ணான்னு சொல்லி அவருமே மாலையிட்டு, ஐயப்ப சுவாமி மாலையிட்டு அவங்க ஊரில் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அயோத்திக்கு ட்ரெயின் ஏறி இருக்காங்க. அவங்களையும் கூட்டிக் கொண்டு நான் அயோத்தியில் போய் இறங்குறேன். அந்த அண்ணனும் தனியாக வந்திருக்காங்க. பிறகு அந்த ஐயாவும் வீட்டில் சொல்லாமல் வந்திருக்காங்க. அப்போ அந்த ஐயனும் அந்த அண்ணனும் ஒரு டிக்கெட்டில் வராங்க. ஹேண்டிகேப்ன்றதுனால ஒரு டிக்கெட்டில் 2 பேர் வந்துக்கலாம். அவங்க எனக்கு அறிமுகமானது உண்மையாலுமே அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயராகவும் அந்த ஐயாவை ஸ்ரீராமராகவும் நான் நினைத்தேன். அயோத்தியில் போய் இறங்கிட்டு அவங்க கூட என்னுடைய ரயில் பயணம் முடிஞ்சு அயோத்தி பயணமாக அவங்களும் நான் கூட்டிக் கொண்டு
நான் நினச்சிட்டு இருக்கேன் அவங்கள நான் கூட்டு கொண்டு போயிட்டுருக்கேன்னு. கிடையாது, அவரை தான் என்னை கூட்டி கொண்டு போகிறாங்க பகவானை பார்க்க. பிறகு சரைய நதியில் குளிக்கிறோம். பிறகு ஸ்ரீ ஆஞ்சநேயர பகவானை பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக பிறகு ஸ்ரீ ராமரை பார்க்க வரும். எல்லாருமே க்யூவில் நிற்கிறாங்க. நான் க்யூவில் நிற்கலான்னு போகிறேன். அந்த ஐயா, நீ ஏன் க்யூவில் நிற்கிறவா, என் கைப்பிடி, நான் ஒரு ஹேண்டிகிராஃப்ட், என்னை அப்படியே உள்ளே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்ச மாதிரி அந்த ஐயா வாங்கன்னு சொல்லி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம். எங்களுக்கு அப்படியே ராஜ மரியாதையுடன் உள்ளே அப்படியே அனுப்பிவிட்டாங்க பகவானை பார்க்க. எடுத்து ஸ்டார்டிங் போய் எப்படி சொல்கிறது, நடக்க ஆரம்பித்து கடைசி கட்டமே ஸ்ரீராமர் கோவில் தான், உள்ள கர்ப்பகுடி. உடம்பெல்லாம் புல்லரிச்சு விட்டது எனக்கு. அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்கிறதா இல்லை அந்த ஐயா தான் ஸ்ரீராமரா எனக்கு தெரியல. கண்குள்ளா காட்சியாக இருந்தது. அப்பா ராம பெருமானே, யாருமே இல்லை நினச்சி வந்த எனக்கு ஒரு வழிகாட்டியாக எனக்கு என் கூடவே வந்தீங்க. என் குல சாமிவா, என் சிவபெருமானா என்னை கூட்டி கொண்டு வந்து என் முன்னோர்கள ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சிங்க பகவானே. எனக்கு காட்சி கொடுத்தையா ஸ்ரீ ராம பகவானேன்னு சொல்லி அப்பனுக்கு கொடானு கோடி நன்றி சொல்லி ஆனந்த கண்ணீருடன் என்னை கூட்டி கொண்டு போன ஐயாவுக்கு நன்றி சொல்லி நான் மீண்டும் கீழே இறங்குறோம். ரொம்ப சந்தோஷமான அந்த நிகழ்வுகள் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம மனசில் நினைச்சா மட்டும் போதும், ஒரு வழிகாட்டியா நமக்கு பகவான் இருப்பார்ன்றதுக்கு என்னுடைய இந்த அயோத்தி பயணம் பல பல அற்புதமான நிகழ்வுகளை எனக்கு கொடுத்துருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய அன்பு தெய்வமகள் NV காஷினி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ராமனோட அற்புதத்தை அவங்களும் கேட்கட்டமே. வெற்றிவேல் முருக. ஓம் நமச்சிவாய். மீண்டும் சந்திப்போம்.